உள்ள சூழலில் ஏற்கனவே திமுக தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருந்தது. அனைத்து கட்சிகளும் கூட்டணியை இறுதி செய்து வேட்பாளர்களை அறிவித்த சூழ்நிலையில் தற்போது அதிமுக தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. அதிமுகவின் தேர்தல் அறிக்கையை தற்போது பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டிருக்கிறார். முன்பாக அதிமுகவின் வேட்பாளர்கள் பட்டியல் 2 கட்டங்களாக வெளியிடப்பட்ட நிலையில் தற்போது தேர்தல் அறிக்கையினை வெளியிட்டிருக்கிறார் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. அதிமுகவின் தேர்தல் அறிக்கையை தற்போது பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டிருக்கிறார். முன்பாக கூட்டணிகள் இறுதி செய்யப்பட்டு அதிமுகவின் வேட்பாளர்கள் பட்டியல் 2 கட்டங்களாக வெளியிடப்பட்டன. மக்களவைத் தேர்தல் ஏப்ரல் 19ஆம் தேதி நடைபெற இருக்கும் சூழலில் தற்போது அதிமுகவின் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசி வருகிறார். நாடாளுமன்ற மக்களவை பொதுத் தேர்தலில் 19/4/2024 அன்று நடைபெறுவதை முன்னிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தேர்தல் அறிக்கை தயார் செய்வதற்காக அறிவிக்கப்பட்ட குழுவினர் 9 மண்டலத்திலும் நேரடியாக சென்று அந்தந்த மண்டலத்திற்கு உட்பட்ட மாவட்ட பகுதியில் வசிக்கின்ற விவசாயிகள், விவசாய சங்கங்கள், விவசாய தொழிலாளர்கள், கைத்தறி சங்கங்கள், மீனவர்கள், அரசு அலுவலர்கள், ஆசிரியர்கள், தொழிற்சங்கங்கள், தொழில் முதலீட்டாளர்கள், சிறு குறு நடுத்தர நிறுவனத்தைச் சேர்ந்த நிறுவனர்கள், வணிகர் சங்கங்கள், வியாபாரிகள், அமைப்புச்சாரா தொழிலாளர்கள், பொதுநல சங்கங்கள், மாணவ மாணவர்கள், பொதுநலன் சார்ந்த அமைப்புகள், இளைஞர்கள், இளம்பெண்கள், விளையாட்டு வீரர்கள், ஜல்லிக்கட்டு அமைப்பாளர்கள், ஜல்லிக்கட்டு வீரர்கள், சுய உதவி குழுவினர், மாற்றுத்திறனாளிகள், திருநங்கைகள் உள்பட அனைத்து தரப்பு மக்களும் தெரிவித்த கோரிக்கைகள் மற்றும் எழுத்துப்பூர்வமாக வழங்கிய மனுக்களை முழுவதும் ஆராய்ந்து முழுக்க தமிழக மக்களின் நலன்களை மேம்படுத்தக்கூடிய திட்டங்களையும் அந்தந்த பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கைகளை நிறைவேற்றி தரும் வகையிலும் தயார் செய்யப்பட்டுள்ள தேர்தல் அறிக்கை மக்கள் முன் சமர்ப்பிக்கின்றோம். வேற என்னப்பா இருக்குது தம்பி? எந்த வரையும் மாறல, தெளிவாக தான் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். ஏற்கனவே 19 சொல்லியிருக்கிறோம், 21 சொல்லியிருக்கிறோம், இப்போ சொல்லியிருக்கிறோம். மகளிர் உரிமை தொகை மாதம் 3000 ரூபாய் வழங்கப்படும் தேர்தல் அறிக்கையில மத்திய அரசு வழங்கப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். மத்திய அரசு இது பூராமே மத்திய மாநில அரசு சார்ந்தது. இன்றைக்கு மத்திய அரசும் மாதந்தோறும் மகளிருக்கு மகளிர் உரிமை தொகை 3000 ரூபாய் வழங்கப்பட வேண்டும் நாங்கள் தெரிவிச்சிருக்கோம். மத்திய அரசு வலியுறுத்திருக்கிறோம். இது மத்திய அரசாங்கம் தானே தேர்தல். திமுக ஃபாலோ பண்ணலையே. மக்களுக்கு கொடுத்ததுல யார் கொடுத்தா என்ன? அதாவது மாநில அரசு வரி வசூல் செய்யப்படுது, மத்திய அரசு வரி வசூல் செய்யப்படுகிறது. மத்திய அரசும் இதுல நம்முடைய மாநிலத்திற்கின்ற ஏழை குடும்பத்தை சேர்ந்த தாய்மார்களுக்கு, குடும்ப தலைவர்களுக்கு மாதந்தோறும் 3000 ரூபாய் உதவித்தொகை வழங்க வேண்டும் என்று அறிவிச்சிருக்கிறது. மாநில முதலமைச்சரோடு கலந்து ஆலோசித்து அது நியமிக்கும் போது நியமனம் பண்ணணும்னு ஒரு முதல் என்ன காரணம்? ஆமாங்க, அப்பத்தாங்க ஒத்த கருத்து இருந்தா தானே மாநில அரசு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு அனுப்புகின்ற மசோதாவுக்கு ஒப்புதல் அளித்து விரைவாக அந்த பணி நடக்கும்.
மாநில அரசோடு வேத ஆளுநர்கள் ஒத்து போகின்ற பொழுது இன்னும் வேகமாக துரிதமாக அரசுக்கு செயல் வடிவம் கிடைக்கும். அதாவதுங்க எளிமையாக இருக்க வேண்டும் என்றுதான் எங்களுடைய கருத்து. இது வேணும்னு குதர்க்கமான கேள்வி கேட்கறீங்க. நாங்க இப்ப இருக்கிற சட்டம் சரியாக இருக்குது, இதை எளிமைப்படுத்த வேண்டும். இன்னைக்கு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் உடனுக்குடன் அங்க அனுமதி கொடுக்கப்பட்டு மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த திருத்தத்தை நாம் கொண்டு வந்திருக்கிறோம். அப்படியா? நிறைய இருக்குது. 133 இருக்குது. 133 இருக்குதுங்க. இதுல முக்கியமா இருக்கிறது மேகதாது அணைக்கட்டு விவகாரம். அதே போல நம்முடைய நிறைய இருக்குது. அதுக்காக சொல்றோம். அப்படியா? அதாவது உச்ச நீதிமன்ற கிளை சென்னையில் அமைக்க வேண்டும். அதாவது வழக்காடு மொழியாக முக்கியமானதை மட்டும் சொல்றோம். மீதி எல்லாமே உங்களுக்கு தேர்தல் அறிக்கையில் விளக்கமா நான் கொடுத்திருக்கிறோம். வழக்காடு மொழி தமிழ் இடம்பெற வேண்டும் என்பது. மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் உறுதி திட்டத்தில் இன்றைக்கு இந்த விடியா திமுக அரசாங்கம் 100 நாள் இருந்து 150 நாளாக உயர்த்தப்படும் சொன்னாங்க. 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது அந்த கோரிக்கையை நிறைவேற்றல. சம்பளம் ஊதியம் உயர்த்தப்படணும், அதுவும் கொடுக்கல. இப்ப மத்திய அரசுடைய திட்டம் இருக்கிற காலத்தில் மத்திய அரசு இந்த மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தினுடைய நாட்களை 100 நாள் இருந்து 150 நாளாக உயர்த்த வேண்டும், அதிகரிக்க வேண்டும். அந்த மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தில் பணி செய்கின்ற அந்த ஊழியர்களுக்கு ஊதிய உயர்வு 450 வழங்க வேண்டும் என்று தெரிவிச்சிருக்கிறோம். மத்திய அரசின் திட்ட நிதி பகிர்வு அதை பற்றி தெளிவாக கொடுத்திருக்கிறோம். மேகதாது அணை, முல்லை பெரியார் அணை பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும். பாலாற்றில் தடுப்பணை கட்டும் முயற்சிக்கு எதிர் இன்றைக்கு தொடர்ந்து நமக்கு அநீதி இழுத்து வருகிறது அண்டை மாநிலம். அதற்கு உரிய முறையில் மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். காவிரி குண்டார் வைகை இணைப்பு திட்டம் அதை நிறைவேறதுக்கு மத்திய அரசுடைய நிதி தேவை. மாநில அரசு கிடப்புல போட்டிருக்குது, அதை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துறோம். நடந்தாய் வாழி காவிரி திட்டம் மத்தியில் இருக்குது. இந்த மாநில அரசாங்கம் விடியா திமுக அரசு போராடி வாங்கல. எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் வெற்றி பெற்று வருகின்ற பொழுது நடந்தாய் வாழி காவிரி திட்டத்தை வலியுறுத்தி தேவையான நிதி வாங்கி அந்த திட்டத்தை நிறைவேற்றுவோம். கால்வாய் கான்கிரீட் திட்டம், பாண்டியாறு புன்னப்பலா திட்டம், சிறுவாணி அணை தூர்வாரி சீரமைக்கும் திட்டம், மருத்துவ படிப்பு நீட்டுக்கு மாற்றுத் தேர்வு முறை, மழைநீர் சேகரிப்பு திட்டம், குடிமராமத்து திட்டம், கச்சத்தீவு மீட்பு, தமிழக மீனவர்களுக்கு பாதுகாப்பு, இதர பிற்பட்ட வகுப்பின் மேல்